Hello guys, welcome back to Dazzle Park channel. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பரான கிறிஸ்பியான வாழைக்காய் கட்லட் தான் பார்க்க போறோம். இந்த கட்லட் பண்றது ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட இதை ஈஸியா பண்ணலாம். டேஸ்ட் சும்மா அட்டகாசமா இருக்கும். இதோட இந்த கெச்சப் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா அருமையா இருக்கும். குழந்தைங்களும் இந்த கட்லட் பாத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸி இந்த கட்லட் பண்றது. 2 வாழைக்காய் இருந்தாலே போதும். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வகையான கட்லட் சாப்பிட்டிருப்பீங்க. இந்த வாழைக்காயில கட்லட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ள போலாம் வாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். 2 வாழைக்காயும் இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணி இட்லி பாத்திரத்துல ஒரு 15 நிமிஷம் இதை நான் வேக வச்சு எடுத்துறேன். வெந்ததுக்கு அப்புறம் நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓபன் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நெய்ஃபோ இல்ல ஸ்பூனோ வச்சு குத்தி பாத்தீங்கன்னா அது உள்ள சாஃப்டா இறங்கும். சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாழைக்காய் வெந்திருக்குன்னு அர்த்தம். வாழைக்காயோட பாத்தீங்கன்னா 2 உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இதுல இருக்கிற எல்லா தோலையும் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வெறும் வாழைக்காய போட்டு செய்யறதை விட 2 உருளைக்கிழங்க போட்டு செய்யறப்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் 2 நல்ல பெரிய சைஸ்ல 2 உருளைக்கிழங்க வேக வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு ஃபோக்கு அப்படி இல்லைன்னா மேஷர் எடுத்துக்கிட்டு இந்த வாழைக்காயும் இந்த உருளைக்கிழங்கையும் கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு சாஃப்டா மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டா மசிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடாயில கொஞ்சமா ஆயில் விட்டதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. அதோட பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் சோம்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொரிச்சு வரட்டும் எண்ணெயில. இது நல்லா பொரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 8 பல்லு பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகாய் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல இருக்கிற பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயில. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா பெரிய சைஸ் 2 வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் வதங்க கொஞ்சமா சால்ட் போட்டு வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கோல்டன் கலர் வரணும்ன்ற அவசியம் இல்ல, கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இப்ப இதை நல்லா வதக்கி நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கி வெங்காயம் சீக்கிரமா வதங்குறதுக்காக தான் நான் சால்ட் ஆட் பண்ணிருக்கேன். அப்பதான் வெங்காயம் சீக்கிரமா வதங்கி வரும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. முழுசா ஆட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எடுத்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்க மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் பாத்தீங்கன்னா கரம் மசாலா தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப லைட்டா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல இருக்க பச்சை வாசனை பொருளுக்கு ஒரு 20 செகண்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம மசிச்சு வச்சிருக்க வாழைக்காயும் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா எல்லாம் ஈவனா இதுல கோடாக்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ இது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் பாத்தீங்கன்னா அந்த மசாலா எல்லாம் உள்ள நல்லா இறங்கும். அந்த மாதிரி ஈவனா பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கடலை மாவு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கடலை மாவு ஆட் பண்றப்பதான் நம்ம டெக்ஸ்சர் நல்லா வரும். உருண்டை பிடிக்கிறதுக்கும் சரி பொரிச்சு எடுக்கிறதுக்கும் சரி நல்லா இருக்கும். 2 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த பதத்துல இருக்கணும். இந்த பதம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இதை ஆற விடுங்க. ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்ப இது நல்லா ஆறி இருக்கு. கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை மாதிரி நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்போதும் போல வடை மாதிரி ரவுண்ட் ஷேப்ல தான் நான் ரெடி பண்ண போறேன். சோ இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் லைட்டா அப்படி கையில பிரஸ் பண்ணி ஓரங்கள் எல்லாம் நல்லா கிரிப் கொடுங்க. அப்பதான் பிரிஞ்சு வராம ஈவனா அழகா இருக்கும். இப்ப இந்த மாதிரி ஈவனா பாத்தீங்கன்னா சைட்ல நல்லா தட்டி விட்டதுக்கு அப்புறம் சென்டர்ல ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா சூப்பரா இந்த கட்லட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா பால் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1/4 கப் மைதா மாவு எடுத்து இந்த மாதிரி கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சில நான் கரைச்சி வச்சுக்கிட்டேன். பக்கத்திலே பாத்தீங்கன்னா பிரெட் கிராம்ஸும் ரெடியா வச்சிருக்கேன். இப்போ இந்த கட்லெட்டை இதுல நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா டிப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பிரெட் கிராம்ஸ்ல போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துல ஈவனா டோஸ்ட் ஆகுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. அப்பதான் நல்லா ஒட்டும். இந்த மைதா மாவுல நம்ம கொடுத்து ஒரு லேயர் கொடுக்கும் போது நம்ம பிரெட் கிராம்ஸ்ல டிப் பண்ணும் போது நல்லா ஈவனா கோடாகும். இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க எண்ணெயில பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சோ இப்ப எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி ஈவனா ரெடி பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். கடாயிலும் பாத்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. சோ உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. நான் இந்த ஷேப்ல தான் இன்னைக்கு ரெடி பண்ணிருக்கேன். இந்த மாதிரி அகலமான கடாயில பாத்தீங்கன்னா எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒரே நேரத்துல நம்ம 5-6 பொரிக்கிற மாதிரி இருக்கும். இதே சின்ன கடாயா இருந்தா 1-2 தான் நம்மளால பொரிக்க முடியும். இந்த மாதிரி கடாயில ஓரளவுக்கு மீடியமா ஆயில் ஊத்தி ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃபிளேம் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இப்ப இது ஒரு பக்கம் நம்ம போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விடலாம். இப்ப இது ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இந்த கலர்ல வரணும். அப்பதான் சூப்பரா கிறிஸ்பியா இருக்கும்.
இந்த கட்லெட் பாத்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு பக்கம் நல்லா வேக விடுங்க. அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஜாஸ்தி அனல் வச்சீங்கன்னா சட்டுன்னு கலர் மாறிடும், உள்ள வந்து அந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்காது. சோ இந்த ஸ்டேஜ் வந்ததும் நீங்க எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற எல்லாத்தையும் நான் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான் கைஸ், சூப்பரான வாழைக்காய் கட்லெட் எப்படி பண்றது நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். இதே போல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸி, குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 2 வாழைக்காய் 2 உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும், சூப்பரான கிறிஸ்பியான கட்லெட் ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபியை பிகினர்ஸ் கூட ஈஸியா பண்ணலாம். ஈவினிங் டைம்ல எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த கட்லெட் ரெடி பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ஈஸி, டேஸ்டும் சூப்பரா இருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய் கைஸ், நான் உங்கள் தோழி. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.